இந்த பதிவுல அணில் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருதா? நீங்க வைக்கக்கூடிய உணவ, அதாவது காகத்துக்கு கூட நீங்க வைத்திருக்கலாம். அந்த உணவ அணில் சாப்பிடுதா? அதனால் என்ன பலன்? இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படியும், ஜோதிடத்தின்படியும் நாம தினமும் எதிர்நோக்கக்கூடிய சில சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க போற நல்லதையும், கெட்டதையும் குறிக்கிறதாக இருக்கு. சிலர்லாம் இத நம்ப மாட்டாங்க. ஆனா உண்ம. சில சமயம் இந்த வெட்டுக்கிளிலாம் வீட்டுக்குள்ள அதிகம் வராது. பச்சை கலர்ல இருக்கும் பாருங்க. அந்த வெட்டுக்கிளி வந்தது அப்படின்னா பண வரவ குறிக்கும். காகம் கத்துச்சு அப்படின்னா சில சமயம் நல்லதையும், சில சமயம் நமக்கு வரப்போகிற கெடுதலையும் குறிக்கும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் இந்த வெட்டுக்கிளி வந்தபோது நான் உணர்ந்தேன். அந்த அதுவும் கோவிலுக்கு, கலியபெருமாள் கோவில்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றேன். போயிட்டு வர்றப்ப அந்த வெட்டுக்கிளியையே பார்த்தீங்கன்னா பச்சை பெருமாள் அப்படின்னு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அந்த வெட்டுக்கிளி நான் மாடிப்படியில் ஏறி வர்றப்ப அந்த படியில் உட்காந்துருந்தது. கிட்டத்தட்ட அடுத்த நாள் நான் காலையில் போகிற வரையும் அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி தான் இருக்கே வெளியே நவரவே இல்லை. அப்படியே இருந்தது, வேற எங்கேயும் போகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சில தினங்கள்லேயே எனக்கு ஒரு நல்ல பணவரவு வந்தது. இது மாதிரி நமக்கு வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் சில உயிரினங்கள் நமக்கு உணர்த்தும். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சி, செல்வம், அதிர்ஷ்டம் போன்ற நல்ல விஷயங்களை இந்த உயிரினங்கள், சில உயிரினங்கள் உணர்த்தும். அதுபோல் இந்த அணில் வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லுவாங்க. கிளி அப்படிங்கிறது குபேரனோட தொடர்புடையதும்பாங்க. தவளை அப்படிங்கிறது முன்னோர்களோட ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு இதோட தொடர்புடையது. நம்ம வீட்டில் குருவி கூடு கட்டுச்சு, அணில் கூடு கட்டுச்சு, பட்டாம்பூச்சி வருது அப்படின்னா என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கிராமங்களில் வசிக்கிறவங்க கொஞ்சம் செடி கொடி இது மாதிரி இருக்கிறவங்க இடத்துல அணில் வந்துட்டு போகும். சில இடங்களில் நகர்ப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி நமக்கு வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் உணர்த்துவதற்காக வரும். இதுபோல் சில உயிரினங்கள்கிட்ட மட்டும் ஒரு தனித்துவமான குணாதிசயம் இருக்கும். அந்த வகையில் அணில் வீட்டுக்கு வந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமாயண காலத்தில் பார்த்திங்கன்னா ராமரோடு வாழ்ந்த அத்தனை உயிரினங்களுமே அவருக்கு உதவியாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த அணில் மீது மட்டும் ஒரு தனி சிறப்பாகவே சொல்லப்பட்டுள்ளது. ராமருக்கு பாலங்கட்ட கூட இந்த அணில் உதவியதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த எத்தனையோ உயிரினங்கள், மிருகங்கள், மனிதர்கள், தவசிகள் அத்தனை பேரும் ராமருக்கு உதவி செஞ்சிருந்தாலும், சரித்திரங்களில் சொன்னாலும், காவியங்களில் பேசப்பட்டாலும் யாரையும் கையில் பிடிச்சி தடவி கொடுத்து ஆசீர்வாதம் ராமர் பண்ணலை. இந்த அணிலுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதற்கான அடையாளமும், அந்த தடவி கொடுத்ததற்கான அடையாளமும் யாருக்கிட்டையும் இல்லை. இந்த ஒரே ஒரு உயிரினமாகிய அணிலை தான் கையில் எடுத்து அவர் ஆசீர்வாதித்து ராமரோட அருளை பெற்ற, பரிபூர்ண அருளை பெற்ற 3 கோடுகளை கொண்ட அணில் வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னாவே தெய்வ கடாட்சம் பெருகும், வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். அணில் வீட்டில் கூடு கட்டுச்சுனாவே பிரச்சனைகள் தீரும், பிரிந்து போன சொந்தங்கள் ஒன்றாக சேர்வார்கள். இப்படி அணில் இருக்கும் இடங்கள்ல மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும், தனதானியம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சில பேர்லாம் சொல்லுவாங்க அணில் வீட்டுக்கு அருகில் மரம் இருந்ததுனாவே அணில் கண்டிப்பாக வரும். மாமரம், கொய்யா மரம் இதெல்லாம் இருந்ததுன்னா அணில் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வைக்கக்கூடிய உணவை நம்ம பார்க்குறப்பயே அந்த அணில் அந்த உணவை எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஸ்ரீராமரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக அந்த அணில் மூலமாக நமக்கு கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். அதனால் அணிலுக்கு கோதுமை இது போன்ற தானியங்களெல்லாம் நம்ம உணவாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த உயிரினம் அப்பப்போ அதை சாப்பிட்டுட்டு போகிறப்ப அதோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அணில் கூட்டம் மட்டும் தப்பி தவறி கூட கலைக்கக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பட்சி தோஷம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. நம்ம காகத்துக்கு உணவு வைப்போம். அந்த உணவை காகம் எடுக்காட்டி கூட சில சமயம் அணில் சாப்பிடும். அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் பொருளாதார நிலை அதிகரிக்கும், பண வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கிடையே இல்லை கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா அந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி, வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். அதனால் அணில் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பண வருமானம் அதிகரிக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்னு தான் அர்த்தம்.